அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு அரசு மருத்துவமனையின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் 5 பேர் காயமடைந்தனர். ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் தினம்தோறும் ஆயிரக்கணக்கானோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் அதிகாலையில் மருத்துவமனை 2வது மாடியின் பக்கவாட்டு சுவரின் மேற்கூரை திடீரென இடிந்து விழுந்தது. இந்த சம்பவத்தால் மருத்துவமனையோரம் காத்திருந்த நோயாளிகளின் உறவினர் சுதாகர், செந்தில்குமார், பழனியப்பன் உள்ளிட்ட 5 பேர் படுகாயமடைந்தனர். உடனடியாக அவர்களை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். உலக தமிழர்கள் அனைவரையும் ஒரே குடையின் கீழ் ஒருங்கிணைக்கும் தமிழ் இயக்கத்தின் தொடக்க விழா சென்னையில் நடைபெற்றது. பாரிமுனையில் நடைபெற்ற விழாவில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர், புதுவை முதலமைச்சர் நாராயணசாமி, வைகோ, கி வீரமணி, திருமாவளவன், பழ நெடுமாறன், ஜி.கே. வாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய வைகோ, உலகின் முதல் மூத்த மொழி தமிழ் என்று குறிப்பிட்டார். திமுகவின் செய்தி தொடர்பு செயலாளர் பொறுப்பிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் டி.கே.எஸ். இளங்கோவன் நீக்கப்பட்டுள்ளார். தொலைக்காட்சி விவாதங்களில் கலந்து கொள்ளும் திமுக நிர்வாகிகள் பட்டியல் அண்மையில் வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு பேட்டியளிக்கும் 7 பேர் பட்டியல் நேற்று வெளியானது. இந்நிலையில் செய்தி தொடர்பு செயலாளர் பொறுப்பிலிருந்து டி.கே.எஸ். இளங்கோவனை விடுவித்துள்ளதாக பொதுச் செயலாளர் அன்பழகன் அறிவித்துள்ளார். ஊடகங்களுடன் தொடர்பு கொள்வதற்கான நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக திமுக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். தமிழக வனப்பகுதிகளில் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே மலையேற்றம் செய்ய அனுமதிக்கப்படும் என்று புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள மலையேற்ற விதிகளில் கூறப்பட்டுள்ளது. இந்த விதிகள் தமிழ்நாடு வன மற்றும் வன உயிர் பகுதிகள் விதிகள் 2018 என்று அழைக்கப்படும். இந்த விதியின்படி பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் ஏப்ரல் 15ஆம் தேதி வரை தமிழகத்தின் எந்த பகுதியிலும் மலையேற்றம் செய்யக்கூடாது. அனுமதிக்கப்பட்ட வழியில் மட்டும்தான் மலையேற்றம் மேற்கொள்ள வேண்டும். மலையேற்றம் செய்யும் குழுவில் குறைந்தபட்சம் 5 பேரும் அதிகபட்சம் 15 பேரும் இருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பொள்ளாச்சியில் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மைல் கற்களில் இந்தியில் எழுதப்பட்டிருந்த ஊர் பெயர்கள் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் நடத்திய போராட்டத்தை அடுத்து அழிக்கப்பட்டு தமிழ், ஆங்கிலத்தில் மட்டும் எழுதப்பட்டுள்ளன. இப்பகுதியில் மைல் கற்களில் ஊர் பெயர்கள் இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்தன. இதை கண்டித்து தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அடுத்த 24 மணி நேரத்திற்குள் அனைத்து மைல் கற்களிலும் இருந்த இந்தி எழுத்துக்கள் அழிக்கப்பட்டன.